பாடலாசிரியர்கள் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? கண்ணதாசனை சந்திச்சிருக்கேன், வாலியை சந்திச்சிருக்கேன். இப்போ ஒரு பாடல் இப்போ பிரமாதமாக இருக்கிற ஒரு பாடலாசிரியர் என்னை சந்திக்கிற அளவுக்கு அவர் இது பண்ணார். யுகபாரதி என்னை சந்திக்கிற அளவுக்கு அவர் சந்தோஷப்பட்டு என்னை சந்தோஷப்படுத்தினார். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுபோல் மருதகாசியை நான் சந்திக்கலை. ஆனால் மருதகாசியினுடைய பிரதர் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர், அவர் இந்த வாலியும் சந்திச்சிருக்கார், கண்ணதாசனை க்ளோஸாக பழகியிருக்கார். அடுத்த வந்தவர் தெரியும், வைரமுத்து அவர்கள். இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறத நான் சொல்லி உலகம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. தே ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். இல்லாமல் இந்த புகழ் பெற முடியாது. அவெல்லாம் பெரியவர்கள், நான் தப்பாக சொன்னேன். அப்போது அவர் மறைவதற்கு முன் நான் சொன்னேன், ஐயா நான் உங்கள் பதிப்பகத்துக்கு உங்களோட இந்த இலக்கிய விஷயங்கள்லாம் பேசணும்னு ஆசைப்பட்றேன், நீ வீட்டுக்கு வந்துருன்னாரு. அப்போது அவர் சொல்ல போகிறத நான் சொல்கிறேன். அது எனக்கு உகந்தது, அது எல்லோருக்கும் உகந்ததுன்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது தான் ரைட்டுன்னு நான் சொல்கிற ஆளு கிடையாது. அப்போது அவர்கிட்ட இந்த பேர்லாம் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், அவர் அந்த பக்கம் உட்காந்தார் படிக்கைக்கு, நான் இந்த பக்கம் இருந்தேன், நடுவில் படுக்கேன். கண்ணதாசன் தான் சார் கவிஞர்னார். நாம் தான் ஜேர்னலிஸ்ட் ஆச்சே, சொன்னால் அப்படியே ஏற்றுப்போமா? எதுக்கு சொல்கிறீங்க, என்ன காரணம் பற்றி சொல்லுகிறீர்கள்னு கேட்டேன். நல்ல ஆத்மா அவர் தான். ஸோ இது ஆத்மா தொடர்பான விஷயமா போகிறது. அப்போது இது எல்லோரும் சொன்னால் ஆன்மீகம் சாமியார் சார்னு, என்னுடைய அபிப்பிராயப்படி ஆத்மா தான் எல்லாத்தோடையும் இம்பார்ட்டன்ட்.